2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்லைக் கூட வரல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 794 வியூஸ் காமிக்குது. பட் எனக்கு யூடியூப் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா 900 வியூஸ் மேலே காமிச்சுது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 33 லைக்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் வந்து நான் அவேர்னஸ் வீடியோ போடுறது இது புதுசு கிடையாது. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், சில வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆக்சுவலாக நான் வந்து அந்த மாதிரி போடுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் அப்படி போடுறதுனால எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸும் எனக்கு வந்திருக்குது, அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எப்போதுமே வந்து ஒருத்தவங்க ஏமாற்றக்கூடாதுங்கிறது என்னோட மெயின் அப்ஜெக்டிவ். அதுவும் வந்து கல்வி விஷயத்துல வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு படிக்கிற விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்கள வந்து நம்ம தப்பாக அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, காசு வந்து மேக் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நான் நினைப்பேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து லாஸ்ட் டைம் மேக் பண்ணியிருந்தேன். இந்த வெபினார் பற்றி ஒரு ஆள் போட்டிருந்தாரு. அது வந்து அவங்களுக்கு ஒர்த்தா இருக்காது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். எனக்கு மொத்தம் 11 கமெண்ட்ஸ் வந்திருந்து. எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா என்னை சப்போர்ட் பண்ணுறவரை எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான நெகட்டிவ் வீடியோஸை பார்ப்பாங்க. நெகட்டிவ் வீடியோஸ் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த விஷயம் தப்புன்னு தெரியும். பட் அதை வந்து அவங்க வந்து அதை கேட்க முடியாது. இப்போ என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால் ஆச்சோ கேட்க முடியாது. பட் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன் அப்படின்னா, அது கண்டிப்பாக அந்த ஒரு தப்பு பண்ணுறவங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்கும். அதனால் அந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு நடக்கிற விஷயத்த பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கண்டென்ட்டை அந்த மாதிரி டைட்டில் வந்து எனக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை கொடுங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை ஏமாத்துறாங்க, இல்லை ஒரு விஷயம் தப்பாக நடக்குது. இப்போ இடையில கூட நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருந்தேன். என்ன வீடியோ போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை வைத்து பிஸ்னஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா காலேஜஸும் வேறு இன்ஸ்டியூஷனும் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரான்ஸ்பரண்டாகவே நான் போட்டிருந்தேன். நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்பரண்டாக பேசியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ண தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து ஒரு இன் ஃபியூச்சரில் வந்து அடுத்தவங்க வந்து ஏமாறாமல் இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி போடும்போது ஏமாத்துறவங்களும் அதில் குறைவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ போடுறது. ஸோ வந்து நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கு, இல்லை இந்த மாதிரிலாம் தப்புகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ரூஃப் இருக்குன்னா நீங்கள் ப்ரூஃபோட சேர்த்து அனுப்பினா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வீடியோவை மேக் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணால் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு வந்து அதில் ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, அவங்களுக்கு ஒரு பேசிக் இது தெரிஞ்சிருக்காது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத நம்பி அவங்க அப்படியே அதில் வந்து அவங்க அமௌண்ட்டை இழந்துருவாங்க. அப்படின்லாம் வேறு ஏதாவது ரீசன்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நிறையா ட்ராப்பில் அவங்க விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது தப்பான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அதை மாற்றினா நல்லாயிருக்கும், இல்லை வந்து அதை தட்டி கேட்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படின்னா எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதை ஃபர்தராக நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் இதில் இன்னொரு விஷயம் நான் ஆல்சோ சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ஜிஓ வந்து இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜிஓ பற்றி நான் இதில் போட்டிருப்பேன். ஸோ என்ஜிஓ வந்து ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதையே நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் கொண்டு போகணும் ஒரு பிளான் இருக்குது. அதனால் ஃபர்தராக அந்த என்ஜிஓ ஆரம்பிக்கிற மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிற தப்பை குறைக்கிறங்கிறது தான் மெயின் இது. அதில் உங்களுக்கு நடக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நடக்கிறது இல்லை உங்கள் முன்னாடி நடக்கிறது, இல்லை உங்கள் பக்கத்தில் சோஷியல் மீடியாவில், இல்லை லாங் பிளேஸில் எங்கே என்ன நடந்தாலும் அதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக என்னென்னு அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். தேங்க்யூ.